ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இன்னைக்குள்ள கோவில்கள் எல்லாம் உருவாச்சுது அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்து சொல்றார். இந்த சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள், அகாடமிஷியன்ஸ் இவங்க ரொம்ப விசித்திரமான பிறவிகள். உலகமே கூட பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லை. ஒருத்தர் அழகா சொன்னாரு ராமர் கோவில் விஷயத்துல, ராமர் கோவில் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைங்கிறது ராமர் கோவில் இல்லைங்கிறதுக்கு எவிடன்ஸ் ஆகாது அப்படின்னு. அதாவது இங்கிலீஷ்ல lack of evidence need not be absence of evidence is not amount to absence of Ram temple. பொதுவா குப்தர்களுடைய ஆட்சி காலம் இந்தியாவினுடைய பொற்காலம் சொல்லப்படுது. ராமராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது இந்துக்களுடைய நம்பிக்கை, இந்துக்களுடைய இலக்கியங்கள் அது சொல்லுது. அகாடமிஷியன் அல்லது இடதுசாரிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி இந்து மதத்தை ஒழிச்சு கட்டணும் நடக்கக்கூடியவங்க எல்லாம் ஒத்துக்கிறது புத்தருடைய ஆட்சி காலம். ஆரியபட்டர், வராகமீரர், வரருச்சி, காளிதாசர், லீலாவதி, பாஸ்கரர், சரகர், சுஷ்ருதர் இந்த மாதிரிப்பட்ட ஜாம்பவான்கள்னு இன்னைக்கு நாம கருதக்கூடியவங்க எல்லாம் புத்தர்கள் ஆட்சி காலத்துல இருந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. அந்த ஆட்சி காலத்துக்கு அஸ்திவாரம் போட்டவர் இந்த சாணக்கியர். அது நமக்கு அதுக்கு முன்னாடி புத்தர்களுடைய ஆலயங்கள் பிரம்மாண்டமாக இருந்தது. அவர்கள் அந்த பிரம்மாண்டமாக கட்டுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்துக்களுக்கு அப்படி இருந்ததாக தெரியல. அதுக்கு பிறகு புத்தர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் இந்தியா முழுக்கவே இன்றைக்கு உள்ள ஆலயங்கள் எழும்பினதாக தெரியுது அப்படின்னு பத்ரி சேஷாத்ரி சொன்னார். கிருஷ்ணன் ருக்மிணிய கோவில்ல இருந்து கூட்டிட்டு போனார் அப்படிங்கிறது மகாபாரதம். ராமர் ஸ்ரீரங்க பெருமாளை வழிபட்டார். ராமர்கிட்ட இருந்து அந்த விக்கிரகத்தை விபீஷணன் வாங்கிட்டு வரும்போது ஸ்ரீரங்கத்துல வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்படித்தான் ராமர் வழிபட்ட ஸ்ரீரங்க பெருமான் தான் இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பாரம்பரிய கதை. அப்ப இறைவர்களோ அல்லது அவர்களை வழிபடுறதோ ரொம்ப காலமா இருந்திருக்கும். அத கல்லுல கட்டினாங்களா, மரத்துல கட்டினாங்களா, மண்ணுல கட்டினாங்களா, தகரத்துல கட்டினாங்களா, அல்லது என்ன பரிமாணத்துல கட்டினாங்க